பிரைஸ் தி லார்ட். நான் தான் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் மனைவி சாராள். தேவன் எங்களுக்கும் அற்புதம் செய்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு ஆபிரகாம் மூலமாகவே ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னையும் ஜாதிகளுக்கு தாயாக மாற்றி இருக்கிறார். இந்த நிலையிலும் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. எங்களுக்கு வயது சென்று விட்டது, நாங்கள் முதியவர்கள் ஆகிவிட்டோம். ஆயினும் தேவன் சொன்னார், உங்களுக்கு குழந்தைகளை கொடுப்பேன் என்று. இதை கேட்டபோது நானும் ஆபிரகாமும் சிரித்தோம். ஏனென்றால் எனக்கும் ஆபிரகாமுக்கும் வயது சென்றிற்று. வயதானவர்களான போதிலும் தேவன் இந்த வாக்கை கொடுத்தார். நான் இதை விசுவாசிக்காம என்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்து அவள் மூலமாக ஆபிரகாமுக்கு சந்ததி உண்டாக செஞ்சேன். அவளுக்கும் குழந்தை பிறந்தது. ஆனாலும் 25 வருடங்கள் கடந்த பிறகும் ஆபிரகாமுக்கு 100 வயது இருக்கும் போது தேவன் ஒரு மகனை கொடுத்தார். அந்த மகன் மூலமாகவே இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். தேவன் கொடுத்த வாக்க விசுவாசிங்க. அதுல சந்தேகமே படாதபடிக்கு விசுவாசிங்க. நாம் அந்த வாக்கு தத்தத்தை மறந்து போனாலும் வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் மறக்க மாட்டார். உங்களுக்கு நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென்.